எந்த படத்துக்குமே நான் பெருசா இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனா இது எனக்கு ரொம்பவே பிடித்தமான படங்கள்ல டாப் 5ல இதுவும் ஒரு படங்க. நீங்களும் ஒரு சில படங்கள் வச்சிருப்பீங்கல்ல, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்ப போயிட்டு இந்த படத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள் சொல்லுவீங்கல்ல. இந்த ஹாப்பி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், சஷாங்க் ரிடெம்ப்ஷன், அந்த மாதிரி எனக்கும் வாழ்க்கை எப்பெல்லாம் என்ன வச்சு செய்தோ அப்பெல்லாம் இந்த படத்தை தாங்க பார்ப்பேன். அட்ரியன் பிராடி நடிப்புல வெளிவந்த டிட்டாச்மெண்ட், பிலாசபர் ஆல்பர்ட் கேமஸ் எழுதின ஒரு கோட்டோட இங்க படத்தை காட்டுறாங்க. இந்த அளவுக்கு நான் இந்த கணத்துல நான் வாழ்ந்ததே கிடையாது. என்னிடமிருந்தே விலகி போய், அதாவது என்னிடமிருந்தே நான் விலகி போய், அதே சமயம் இந்த உலகத்துல இந்த கணத்துல நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாதுன்னு போட்டிருக்கு. படத்தோட பேரு டிட்டாச்மெண்ட் பேத்துக்கு ஏத்தாப்புல ஒரு கோட்டோட தாங்க படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல அமெரிக்கா நாட்டுல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க தங்களோட டீச்சர் அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட வேலையை சுத்தமா பிடிக்கலங்க. இருந்தாலும் வாழ்றதுக்காக காசு வேணும் இல்லையா, அதுக்கு இந்த டீச்சர் வேலையை பார்த்திருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த உலகத்துல தங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பாலா போன சொசைட்டில ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியாதான்ற நினைப்புல கூட டீச்சரா வந்திருக்காங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி, இந்த உலகத்துல இந்த உலகம் எவ்வளவு சிக்கலான உலகம், இந்த சிக்கலான உலகத்துல எப்படி வாழ்றதுன்ற மாதிரி அந்த கைடன்ஸா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ரோல் டீச்சர்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த மாதிரி டீச்சர் இல்லைன்னு வருத்தத்தோட சொல்றாப்ல. இப்போ இவர் யாருன்னு காட்டுறாங்க. இவர் பேரு மிஸ்டர் ஹென்ரி பார்த்துங்க. பாரத் இல்ல, பார்த் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹென்ரி பார்த். இவரோட நடை எப்படி இருக்கிறத பாருங்களேன். வேக வேகமா அப்படியே ஓடாம இவர் என்னன்னா அப்படியே பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையா ஆடி அசைஞ்சு அங்கேயும் இங்கேயும் அப்படியே பார்த்துக்கிட்டு ரொம்பவே டயர்டான ஒரு லுக்கை வச்சுக்கிட்டு அப்படியே சோகத்தோடையும் வருத்தத்தோடையுமா ஒரு நடைங்கிறது. அப்புறம் சும்மா இருக்கப்ப அந்த போயம்லாம் எழுதுவாப்ல, மனசுல பட்டதா கவிதையா எழுதுவாரு. இப்போ மிஸ்டர் ஹென்ரி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காப்ல. பஸ்ல தாங்க போறாரு. பஸ்ல நின்றபடியே படிச்சுக்கிட்டே தாங்க போறாரு. அங்கிட்டு ஸ்கூல்ல காட்டுறாங்க. அதுல ஒரு டீச்சர் இன்னைக்கு நான் வரமாட்டேன், உடம்பு சரியில்லைன்னுட்டு லீவ் சொல்லியிருக்காப்ல. வழக்கமா நம்ம தான் இந்த மாதிரி அசைம் சஃபரிங் போகணும்னு காரணம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா டீச்சர்களுக்கு. டீச்சர்களும் அப்படித்தான் போல் இருக்கு. ஸ்கூல் பிரின்சிபல் ஒருத்தர் வந்து அவரு பிரின்சிபலா முடிச்சு மிரட்டிட்டு இருக்காப்ல. ஸ்கூல்ல பெருசா அந்த கிரேட் எல்லாம் காட்டுறது இல்லையாமா, அது இதுன்னுட்டு இவரு என்னன்னா கொத்தனார் வேலைக்கு பார்க்க ஆள் இல்லையா, அதுக்கு இந்த கட்டடம் கட்டுற வேலை பார்க்கறதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ வேலைக்கா எடுத்துட்டு போறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. பிரின்சிபல் அவனை வாயாலே செருப்படி கொடுக்குற மாதிரி அது இதுன்னு பேசி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ மிஸ்டர் ஹென்ரி பார்த்த காட்டுறாங்க. ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கு போல இருக்குங்க இவருக்கு. இப்போ கூட ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வந்திருக்காப்ல. அப்ப கூட வெளில நின்ன படியே ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. இங்க ஸ்கூலுக்குள்ள ஒரு டீச்சர் பசங்களா கீழே உட்காருங்க அமைதியா இருக்கன்னு கத்திக்கிட்டே இருக்காப்ல. ஆனா அவரை கொஞ்சம் கூட மதிக்கலங்க. பசங்க அவங்க பாட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பேப்பர் விட்டுலாம் கூட அவரை அடிக்கிறாங்க. இங்க மிஸ்டர் ஹென்ரி பார்த்து ஸ்கூலுக்கு வந்துட்டாப்ல. வந்ததும் பிரின்சிபால்ட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் வேலைக்காக பேசுறான். பிரின்சிபல் இவரோட வேலை எப்படின்னு நல்லா சொல்றாங்க. இங்க ஹென்ரி என்னன்னா சப் டீச்சராங்க. சப் டீச்சர்னா எப்படின்னா பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர், அதாவது மெயினா எடுக்கக்கூடிய அந்த மாதிரி டீச்சர்லாம் கிடையாது. இது எப்படின்னா அந்த பிலோ கிரேட் பசங்களுக்கு சும்மா ஒழுங்கா படிக்காத பசங்களுக்கு எல்லாம் அந்த ஒழுங்குபடுத்துற மாதிரியான சும்மா ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ரோல் தான் இந்த சப் டீச்சர். ஆமா, அதுவும் பெர்மனன்ட் ஸ்டாஃப் வேற இல்லையா, சும்மா தற்போதைக்கு ஒரு மாசம் வேலைக்கு தான் வந்திருக்காப்லையா. டீச்சிங் நல்லா இருந்தா பெர்மனன்ட் ஆகிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபால் பேசி இவர் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப மிஸ்டர் ஹென்ரி பார்த்து இப்போ ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு வராப்ல. வந்ததும் அவர் பேசி சொல்லிக்கிறாப்ல, இந்த மாதிரி நான் இங்கிலீஷ் டீச்சரு, அப்படியே என் பேரு பார்த்து, அப்படி நான் ஹென்ரி பார்த்துன்னு சொல்லி அறிமுகமாக்கிக்கிறாப்ல. இவருக்கு ஒரு ரூல் இருக்காமா. அதாவது என்ன ரூல்னா, உங்களுக்கு ஸ்கூலுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீங்க வராதீங்கன்னு சொல்லிடுறாப்ல. ஆஹா, அருமையான ரூலா இருக்குன்னுட்டு ஒரு பையன் என்னன்னா அவன் பாடம் எடுக்க வந்த டீச்சரை அப்படி ஒரு கேடான்னுறான். அப்படி சொல்ற அந்த பையல ஒரு பொண்ணு என்னன்னா அப்படிலாம் பேசாதடா சும்மா இருடான்னு. அதுக்கு இவன் அந்த சும்மா இருடான்னு சொன்னவளை அவளை பிடிச்சி திட்டுறான். போடி இவளையும் திட்டுறான். அந்த பொண்ணுக்கு முகமே வாடி போயிருதுங்க. அப்ப மிஸ்டர் பார்த் தான் நீ கிளாஸை விட்டு எல்லாம் கிளம்பலாம், எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப சொல்லிடுறாப்ல. அவன் என்னன்னா ஏதோ சாதிச்ச மாதிரி சிரிச்சபடியே கிளாஸை விட்டு வெளில போறான். இப்ப எல்லாரையும் ஒரு பேப்பரை கிழிச்சு ஏதோ எழுத சொல்றாப்ல. என்ன எழுத சொல்றாப்லன்னு பார்த்தோம்னா, அதாவது நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க ஃபியூனரல்ல வந்து உங்க அம்மா அப்பா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்றாப்ல. அப்ப இவர் இதை சொல்றப்பவே ஒருத்தன் கூட பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு கருப்பினத்தை சேர்ந்த பையன். அவரு இவர் பேப்பரை கிழிச்சின்னு சொல்றப்பவே கூட பேசியிருக்கான். அதாவது பேப்பர் பேனா என்கிட்ட இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு கேட்டுட்டே இருந்தான். அதுக்கு இவர் பார்த்தும் கண்டுக்காம தான் சொல்றத சொல்லி பேசிக்கிட்டே இருந்திருக்காப்ல. கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுறாப்லங்க. அது அந்த பயலுக்கு செக்க கோபம். அவன் முறைச்சபடியே எழுந்து வரான். இவரை கெட்ட வார்த்தையில திட்டி விட்டு இவரோட பேக் எடுத்து தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு டென்ஷனல் சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடுது. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுன்னு வேற சொல்லி போடுறான். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க
அவனை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பிரின்சிபால் ரூம்ல விட்டு அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தாதான் கிளாஸுக்குள்ள விடுவேன் அப்படின்னு மிரட்டுவீங்கல்ல. கரெக்டா? ஆனா மிஸ்டர் பார்த்திக் என்ன சொல்றாங்கன்னா, நீ தூக்கி போட்டியா அந்த பேக், அதுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அது எம்டி. அதே மாதிரிதான் நானும். அதனால என்ன காயப்படுத்த உன்னால ஹெல்ப் பண்ணலாம் முடியாது அப்படின்ட்டு. எனக்கு புரியுது நீ ஏன் கோபமா இருக்குன்னுட்டு. நானும் இந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டிருக்கேன். என்கிட்ட நீ கோவப்படுறதுக்கு எந்த காரணமுமே இல்ல. ஏன்னா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள நானும் ஒருத்தன் தான். இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ கேட்ட மாதிரி நான் பேப்பர் பேனா வந்து தரேன், போய் உட்காந்து சொன்னதை எழுதுன்னு ரொம்பவே பொறுமையோடையும் நிதானத்தோடையும் அமைதியா சொல்றாப்லங்க. அவனும் இவர் இப்படி பேசுறத பார்த்துட்டு பேப்பர் பேனா வாங்கிட்டு போயிடுறான். அப்ப பேரலா படத்தோட ஸ்டார்டிங்ல பேட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சீனே இன்னும் முடியலங்க. அப்படியே பேரலா ஒரு சீன் இங்க கதை ஓடிட்டு இருக்க போதே அந்த சீன் எல்லாம் வந்து போகுது. ஓகேங்களா? பேரலா அந்த சீனும் வருது. இப்பவும் அப்படிதான் மிஸ்டர் பார்த் இங்க புலம்பிட்டு இருக்காப்ல. பசங்களுக்கு எல்லாம் அட்டென்ஷன் ஸ்பேனே கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் டிக்டாக்னு பார்த்து அட்டென்ஷன் ஸ்பேனே போயிருச்சு. இவங்களை வச்சு எல்லாம் எப்படி பாடம் எடுக்கிறதுனா டீச்சர்கள் எல்லாம் என்னத்தை பெருசா சொல்லிட போறாங்கன்ற மாதிரி பசங்க எல்லாம் இப்ப நினைக்கிறாங்க. அதே சமயம் இங்க கிளாஸ் முடிஞ்சு பசங்க எல்லாம் இவர் சொன்னதை எழுதிட்டு பேப்பர் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு போறாங்க. அப்ப இந்த பொண்ணு நம்மள்ட்ட பேசுறா, என்னன்னா நீங்க ஏன் இந்த பையனை கிளாஸ் விட்டு வெளில அனுப்பல, ஏன் அந்த பையனை அனுப்புனீங்கன்னு கேக்குறா. அதுக்கு மிஸ்டர் பாத், அந்த பையன் உன்னை வெர்பலா அபியூஸ் பண்ணா, பொடித்தேன்னு சொன்னா அது இவர் கிளாஸ்ல வந்து அலோடு இல்லையா. ஆனா இவர் அந்த பையன் கெட்ட வார்த்தையில திட்டுனது, இந்த பேக்கை தூக்கி போட்டு அடிச்சது, அடிச்சு போடுவான்னு ஓடி போடுறான்னு மிரட்டுனது, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதனாலதான் இவனை நான் கிளாஸ்ல விட்டு வெளில அனுப்பலான்னு சொல்றாப்ல. அந்த பொண்ணு பேரு மெரிடித்தாங்க. அந்த பொண்ணுக்கு மெரிடித்துக்கு இப்ப இவர் சொல்றதை கேட்டு இவரை மாதிரியே ஸ்ட்ராங்கா நானும் இருக்கணும்னு சொல்ல, ஸ்ட்ராங் எல்லாம் இதுக்கு இருக்க வேண்டாமா, ஜஸ்ட் நிறைய பேருக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்றதே கிடையாதுன்ற புரிதல் மட்டும் இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்றவும். ஐயோ வேற மாதிரி டீச்சருங்க இவரு. அடுத்ததா இங்க ஒரு பேரண்ட்டுங்க தான் பிள்ளைய கூட்டுக்கிட்டு ரொம்பவே கோபத்தோட வந்து கத்துறாங்க வந்து அந்த அம்மாட்ட. எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த டீச்சர் அம்மா பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைய கிளாஸ் விட்டு வெளில அனுப்பிட்டாங்களாம். அதுக்குன்னு இந்த அம்மா அந்த டீச்சரை பிடிச்சி கத்துது. காரு எப்படி சொல்றது, கருப்பினத்தை சேர்ந்த பொண்ணு வேறையா, அதனாலதான் கிளாஸ் விட்டு வெளில அனுப்பினியான்னு பிச்சுன்னு வேற சொல்லி கொடுத்து அது இதுன்னு திட்டி போட்டு போகுதுங்க. இவ பொண்ணு என்னன்னா இந்த டீச்சரை பிச்சுன்னு சொல்லி காரி துப்பிட்டு போறாங்க மூஞ்சிரிய. எப்படி டீச்சர் மேல காரி துப்பிட்டு போறாங்க இந்த ஸ்டூடெண்ட். ஐயோ சுத்தி எல்லா டீச்சருக்கு முன்னாடியும் நடக்குதுங்க. இதெல்லாம் நம்ம மிஸ்டர் பார்த்து நின்றுட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே மூஞ்சி சுழிச்சபடியே பாத்துட்டு இருக்காரு. இந்த சீன் எல்லாம் முடிஞ்சு அந்த டீச்சர் அம்மாவே வந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்ட ஹென்றி பார்த்துக்கிட்டு வந்து பேசுறாங்க. பேசி அறிமுகம் ஆகிறாங்க. அவங்க பேரு மிஸ் மேடிசன். அவங்க ஸ்கூல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் பசங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டீச்சருங்க இவர் என்னன்னா ஒரு மாதிரி வேலியை புடிச்சுக்கிட்டு ரொம்பவே டயர்டான ஒரு முகத்தோட ரொம்பவே ஒரு மாதிரி எக்ஸாஸ்டட் ஃபேஸோட இருக்காப்ல. அப்போ நம்ம மெரிடித்து பொண்ணு இந்த இவர் இப்படி இருக்கிறத வந்து போட்டோ எடுத்துக்கிறாப்ல. அவரோட பாடி பூரா அந்த எக்ஸாஸ்டட் ஃபேஸ், அவரோட அந்த கைகள் வேலியை புடிச்சுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அவரை பார்த்தாலே பாவமா இருக்குங்க. ஹென்றி நைட் நேரத்துல ஊருக்குள்ள அவர் எப்பவும் போல அவரோட நடையிலேயே பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையா ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்ப அவர் மனசுல என்னெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் ஃபீல் பண்றாரோ அதெல்லாம் அவருக்குள்ளேயே சொல்லிப்பாரு. மனசுக்கு உண்மையா மனசுல பட்டதெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லிக்கிட்டு இவரோட ஃபீலிங்ஸுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து அந்த வேலிடேஷன்ஸ் வாங்கிக்கிற அதெல்லாம் இவருக்கு பிடிக்காதுங்க. இவர் எப்படின்னா தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே தான் வச்சுப்பாப்ல. இவரோட தாத்தாக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்குங்க. அதுக்குன்னு அவர் ஹாஸ்பிட்டல்லையே இந்த வயசானவங்களை வச்சு பாத்துக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையே வச்சு பாத்துக்கிறாப்ல. இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்திருக்கு. தாத்தா பாத்ரூம் கதவை சாத்திக்கிட்டு திறக்க மாட்டாப்லையாமா. நீங்க வந்து ஏன் ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் வேலை பார்த்துட்டு வந்த அந்த களைப்புலாம் பார்க்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தன்னோட தாத்தாவை பாக்குறாப்ல. தாத்தாக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்குல்ல, இப்ப கூட தான் ரிட்டையர் ஆகிட்டோன்றது கூட மறந்து போயிட்டு வேலைக்கு போக இந்த கோட்டு சுட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு நிக்கிறாப்ல. அப்போ பாரதி தான் அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு கனிவா அன்பா அரவணைப்பா பேசிக்கிட்டு இப்போ கால் பண்ண அம்மாவை வந்து பிடிச்சி பயங்கரமா கத்துறாங்க. ஏன்னா காசு கொடுக்குறாங்கல்ல பாத்துக்க சொல்லி அதுலயும் இந்த பாத்ரூம் தாப்பாலெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க இவர் சொன்னதை கொஞ்சம் கூட மதிக்காம அந்த தாப்பாலெல்லாம் எடுக்காம விட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அந்த அம்மாவை ரொம்பவே ஆக்ரோஷமா முடிச்சு திட்டி கத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டத்துல அழுகையே வந்துருச்சு. அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் கத்துனதுக்கு சாரி கூட சொல்லல, அப்படியே அங்கிருந்து கிளம்பி விட்டான். இப்ப வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பஸ்ல தான் போறப்போ அங்க தான் அம்மாவோட நினைப்புலயே அழுதுகிட்டே போறாங்க பஸ்லயே. அப்போ அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணுங்க அங்கேயே ப்ளோஜாப் பண்ணிட்டு இருக்கா. போகுது மக்கள் போகக்கூடிய பஸ்லயே ப்ளோஜாப் பண்ணிட்டு இருக்குங்க. ப்ளோஜாப் பண்ணதுக்கு இந்த பொண்ணுக்கு காசு கேட்டா அவன் அரைஞ்சு போடுறான். வயசான கிழட்டு பையன் இந்த பொண்ணை போட்டு அரைஞ்சு போடுறான். அடுத்ததான் இப்ப அந்த பொண்ணு பஸ்ல மிஸ்டர்
பாத்கிட்ட வந்து வழியுது. ஆனா இவன் என்னன்னா தன்னோட பஸ் ஸ்டாப் வந்ததும் அங்கேயே டக்குனு இறங்கிட்டு போக கூடவே அவளும் வந்து எதுக்கு பஸ்ல என்ன பார்த்து அடிச்சவன எதுக்கு நீ வந்து கேட்கல, எதுக்கு நீ வந்து என்ன இதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லி இவன் கூட வந்து சும்மா லைட்டா வந்து வம்பிழுக்கிறா. இவன் சொல்லிடுறாப்ல நீ பார்க்க சின்ன பண்ணதான் இருக்க, போயிட்டு ஸ்கூல்ல போய் படின்றாப்ல. அவன் என்னன்னா கடுப்பாகி திட்டா. இவங்கிட்டே கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரை பண்றா. இவன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கலாங்க. இவன் அங்க இருந்து கிளம்பி விட்டான். பிடிஞ்சதும் மறுநாள் குடிச்சு கிழிச்சு ஸ்கூலுக்கு வந்துட்டாப்ல. அங்க எழுத சொன்னாப்ல இந்த செத்ததுக்கு அப்புறம் உங்க ஃபியூனரல்ல உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப படிச்சு ஒண்ணு காட்டுறாப்ல. பசங்களோட வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகழகா முத்து முத்தா இருக்குது. எப்படின்னா ஃபக்கு சக்கு டிக்குன்னு இருக்குது. இவரும் அதெல்லாம் நிதானத்தோட படிச்சு காட்டிட்டு இருக்காப்ல. கிளாஸ் முடிஞ்சிருங்க. இப்ப ஸ்கூல்ல மத்த டீச்சர்ஸ காட்டுறாங்க. இவரு பாத்தீங்கன்னா அதுல நல்லாவே காமெடி பண்ணுவாருங்க. நல்ல காமெடியான டீச்சரு. பசங்க இவர்கிட்ட கேவலமா பேசினாலும் அதே அந்த கேவலமா பேசின வார்த்தைகளையும் அப்படியே காமெடியா ஆக்கி அவங்களே கிண்டல் பண்றது. இந்த பொண்ணு ட்ரெஸ் பாத்தீங்களா, அதுக்கு இவரும் சர்க்காஸ்டிக் அவங்களோட நிப்பல நான் பாக்கலாமா அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த பொண்ணு என்னன்னா பெண்களுக்கு இந்த பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கூட போடக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு ஃபெமினிசம் எல்லாம் பேச இவரும் அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டி இந்த மாதிரிதாம்மா ஸ்கூலுக்கு இப்படிலாம் வரக்கூடாதுமா, மரியாதையா ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேல போட்டுக்க ஒரு கோட்டு சொட்டு மாதிரி ஒண்ணு கொடுத்து அனுப்பி வச்சுக்கிறாப்ல. அங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல தாத்தா முடியாம கிடக்குறாப்லங்க. அவரு தான் பேரனுக்கு சுமையா இருக்குமோன்னு நினைக்கிறாப்ல. தான் பொண்ணு இறந்தது கூட எப்படி இறந்தாங்க என்னன்னு கூட இறந்தது கூட தெரியாம அவருக்கே தெரியல. அந்த மாதிரியே இருக்காரு. இன்னும் உயிரோட தான் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, நம்ம பாரத்தோட அம்மா தான் அது. அம்மா இறந்துட்டாங்க. பாரத் சின்ன வயசுல இருக்கப்பவே அம்மா இறந்துட்டாங்க. இங்க பாரத் தாத்தாட்ட பேசிட்டு அவர்கிட்ட வழக்கம் போல அவரோட நடைய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறாப்ல. ரோட்ல இந்த பொண்ணு பார்க்கவும் பசிக்குது காசு இருக்கான்னு கேக்குறா. இவர் என்னன்னா காசை கொடுத்துட்டு போகாம வீட்டுல ஏதாச்சும் சாப்பிட வச்சிருப்பேன் வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாப்லங்க. ரோட்ல போற ஓனான தூக்கி அப்பீல்ல வச்சுக்கிறாப்ல. வீட்டுல அவளுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்ப இவரோட கால்கள்ல தன்னோட கை அப்படியே தட்டுப்பட்டு பாக்குறாப்ல. அவ இதுக்கு என்னன்னா இதுக்கு வந்து 100 ரூபா அப்படின்றா. ப்ளோஜாபுக்கு வந்து 50 ரூபாயா, இன்டர்கோர்ஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாயா. அது வந்து ரிலாக்ஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தொடல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கால்களை பாக்குறாப்லங்க. ஒரே சுத்தமா இருக்கு. ரீசெண்டா யாரும் ரேப் பண்ணாங்களா அப்படின்னு வேற கேக்குறாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் கேர் பண்ற, நீ வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கிறா. அவர் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவரோட காயத்துக்கு மருந்து மட்டும் போட்டுவிட்டு அவளை குளிக்க சொல்லி இவர் அவளை தான் வீட்டிலேயே தூங்க வச்சிருக்காப்லாங்க. இப்ப விடிஞ்சதும் அவரு இவளை தூக்கத்துல இருந்து எழுப்பாம அவர் அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டாப்ல. ஸ்கூல்ல இவங்க பாத்தீங்கன்னா பிஹேவியர் கவுன்சிலரா இருக்காங்க. அதாவது இந்த பசங்களுக்கு ஏதாவது சேட்டையெல்லாம் செஞ்சா அதை கண்டிச்சு கவுன்சிலிங் கொடுக்கணுமாமா. இப்ப கூட ஒரு பையன் அவன் ரொம்பவே ஆக்ரோஷமா சண்டை போட அப்ப போலீஸ் எல்லாம் கூட வந்துருது. பிள்ளைய பெற்ற அப்பா என்னன்னா இங்க இந்த கவுன்சில் பிஹேவியர் கவுன்சிலர் பிடிச்சி இந்த மாதிரி கேஸ போட போறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாப்ல. அதே சமயம் ஸ்கூல்ல இன்னொரு பையன் ஸ்கூல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு பூனையை பிடிச்சி கொண்டுட்டான். அந்த பேகுக்குள்ள வச்சு குத்திட்டு கிடக்கிறான். அதை சுத்தி இருந்து வேற நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ மிஸ்டர் பாரத் தான் இவன் பண்றதை பார்த்துட்டு இவனை இழுத்துட்டு போயிட்டு பிஹேவியர் கவுன்சிலர்கிட்ட கொண்டு போய் விட்டுறான். பிரின்சிபல் புள்ளைய பத்த அப்பன் அப்புறம் எல்லாம் வந்தாச்சு. அங்க கவுன்சிலர் அம்மா சொல்றாங்க, பிஹேவியர் கவுன்சிலர் அம்மா சொல்றாங்க, அனிமல்ல ஹர்ட் பண்ணக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் மனிதர்களோட பேசிக்கான ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்ல. அப்போ மிஸ்டர் பாரத் நீ இப்படி பண்ணதுக்கு நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு இந்த பையனை கேட்க அவன் என்னன்னா செஞ்ச தப்புக்கு ஃபீலிங் கில்ட்டின்னு தானே சொல்லியிருக்கணும், ஃபீலிங் ட்ராப்டுன்றான். அதாவது நான் எதுவுமே தப்பு பண்ணல உங்ககிட்ட நான் மாட்டிட்டு தான் ஃபீல் பண்றான்னா உண்மையான பையன். டீச்சர் எல்லாம் இப்ப முடிக்கிறாங்க இவங்க சொன்னதுக்கு. இப்ப பாரத் வீட்டுக்கு வந்தா அங்க இவன் என்னன்னா எவனையோ ஒருத்தனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ப்ளோஜாப் பண்ணிட்டு இருக்கான் வீட்லயே. அவளுக்கு காசு குடிச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டுறான். அவனும் காசு கொடுத்துட்டு இவன்ட்ட வந்து நீட்டான். மிஸ்டர் பாரத் போயிட்டு காசை நீட்டான். வாய் யாரோட வாய் என்னோட வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசு கொடுத்து சொல்லிவிட்டு அவனை அனுப்பி விட்டுறாரு. பாரத்துக்கு இவன் மேல இப்ப சரியான கோவம். இருந்தாலும் அவன் வாய்க்கு டிஷ்யூ பேப்பர் எல்லாம் கொடுத்து வாயை தொடச்சுக்க சொல்லிவிட்டு பெட்ஷீட்டை மட்டும் மாத்த சொல்லிவிட்டு வேற துணியை கொடுக்குறாப்ல. அவளையே மாத்த சொல்லிவிட்டு இப்ப அவள்கிட்ட வந்து பேசுறாங்க. அங்க இவன் என்னன்னா என் மேல கோவப்படாத, இனி நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ண. என்கிட்ட நீ ப்ராமிஸ் எல்லாம் பண்ண வேண்டாமா, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, ஆனா என் வீட்டுல பண்ணாதன்னு மட்டும் சொல்றாப்ல. அங்க கட் பண்ணா அந்த மெரிடித்து பொண்ணை காட்டுறாங்க. இந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு பேசிப்போம் இல்லையா மெரிடித்துன்னு. மெரிடித்துக்கு பெயிண்டிங் பிடிக்குமா, அதுவும் பெயிண்டிங்ல ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இந்த சோகமா இருக்க மாதிரியான பெயிண்டிங். அப்புறம் போட்டோலாம் எடுப்பாளா, அதுல இந்த மனிதர்கள் சோகமா இருக்க மாதிரி இந்த மாதிரியான பெயிண்டிங் தான் அவளுக்கு பிடிக்கும். ஆனா மெரிடித்தோட அப்பா என்னன்னா இவளை சோகமா இருக்க மாதிரியான பெயிண்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது
கூடாது, சந்தோஷமா இருக்க மாதிரி ஏதாவது பண்ணடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே இது பண்றாப்ல. பார்க்க குண்டா வேற இருக்க, போயிட்டு உடம்ப குறை, ஒல்லி ஆனினா பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் உனக்கு கிடைப்பாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காப்லங்க. தகப்பன் பாத்தீங்களா, அருமையான தகப்பன்ல. அப்ப பார்த்து பேரலல் சீன்ல வந்துருது இங்கேயும். பேரண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் இந்த பேரண்ட்ஸுங்க செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொல்லணும், அதாவது டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணுமாங்க. இங்க பார்த்து இந்த பொண்ணுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாப்ல. அவ மாத்திரை எல்லாம் முழுங்கினதுக்கு அப்புறமா இது என்ன மாத்திரைன்னு கேட்க, ஏண்டி இதை நீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி கேட்கணும்டி அப்படின்ட்டு விட்டமின் மாத்திரைன்றாரு. அப்புறம் சம் பாயிண்ட்ல இவளுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கணும்னாவும் அவளுக்கு இது பயம் வந்துருதுங்க, எங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆகிருமோன்னு. அப்புறம் இவ அவரை கேட்கிறா, முதல் தடவை பார்த்தப்போ எதுக்கு பஸ்ல அழுதுட்டு உட்காந்துருந்த அப்படின்ட்டு அவரை கேட்கிற. அவரு எதுவும் சொல்லலங்க, போய் தூங்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இவரை பாத்தீங்களா, அவ பெட்ல தூங்க வச்சுக்கிட்டு இவரு கீழே தரையில தூங்குறாப்ல. ரோட்ல பாலியல் தொழில ஈடுபட்ட பொண்ணை கூட்டு வந்து இப்படி பாத்துக்கிறாப்லங்க. இவளுக்கு இது சரியான வாழ்வு தான் இல்லையா? இப்ப ஸ்கூல்ல கூட வேலை பார்க்கிற வாத்தியார் யாரோ இறந்துட்டாராமா. எப்படி செத்தாருன்னு எனக்கும் தெரியல. ஆனா இவரு என்னன்னு பாத்தீங்கன்னா சைல்டு ஹேட்டரா, அந்த இறந்து போன வாத்தியார் பாத்தீங்கன்னா குழந்தைகளை இருக்கக்கூடியவரா. பார்த்து இவர் யாரு என்னன்னு தெரியலனாலும் இருந்தாலும் அவர் செத்த டொனேஷனுக்கு காசு எல்லாம் போடுறாரு. அதே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த டீச்சர் ஹிட்லரோட பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து அதுல இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு இருக்க அவரையும் நம்ம பார்த்து பாக்குறான். அப்படியே ஹென்றி பார்த்து அவரே பாக்குறான், நீங்க எல்லாம் யாருன்ற மாதிரி அப்படியே பாக்குறான். அங்க நம்ம ஹென்ரியோட கிளாஸ் நடக்குதுங்க. அதுல இப்ப சொல்றாப்ல யுபிக்யூட்டஸ் அசிமுலேஷன் அப்படின்னு எழுதியிருக்காப்ல போர்ட்ல. அப்படின்னா ஆல்வேஸ் அப்சர்விங் எவ்ரிவேர் ஆல் த டைம். அதாவது புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லணும்னா நம்மளை யாராவது எப்பவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு யோசிச்சு பாருங்க, உண்மைதானே? பாக்குற படங்கள், டிவி, ரீல்ஸ், சோசியல் மீடியா, நியூஸ், அட்வர்டைஸ்மெண்ட், மற்ற மனிதர்கள் எல்லாம் நம்மளை ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளும் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே தான் இருக்கிறோம். அப்புறம் டபுள் திங்கிங்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்றாப்லாங்க. அது இது என்னடா டபுள் திங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்போசிட்டான ரெண்டு வகையான ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ரெண்டு நம்பிக்கையுமே நம்ம வந்து அட் அ டைம்ல நம்புவோமா எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே சில விஷயம் பொய்ன்னு தெரியுமா, அந்த பொய்யான நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம நம்புவோமா. டு டெலிபரேட்லி பிலீவ் இன் லைஸ் while knowing they are false. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஓ நான் அழகா இருக்கணும், சந்தோஷமா இருக்க, சர்ஜரி பண்ணணும் அப்பதான் அழகாக முடியும், ஒல்லியா இருக்கணும், தாடி வச்சுக்கணும், ஜிம் பாடி வேணும், பைக் வேணும், காதலிக்க ஒரு காதலி வேணும், நிறைய பணம் வேணும், ஃபேமஸா ஆகணும், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும், நிறைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், டு நோ திங்ஸ், டு ஃபிகர் அவுட் தி லைஃப். அது இதுனா இதெல்லாம் பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறோம் இல்லையா? சக பாலினத்தவர்களை வெறுக்கிறோம், ஆண்கள் பெண்களை வெறுக்கிறோம், பெண்கள் ஆண்களை வெறுக்கிறோம், பார்த்து நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, வெறுக்கிறாங்க. அதுல வேற அவங்க ஹேட்ரட், சோசியல் மீடியா, நியூஸ் எல்லாம் பூரா ஹேட்ரட் தான். இதெல்லாம் 24 மணி நேரமும் ஹேட்ரட் தான் நமக்குள்ள திரிக்குது இல்லையா? சோ நம்மள இந்த ஹேட்ரட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காம நம்ம பாதுகாத்துக்க நமக்கான அறங்களை வகுத்துக்கவும் ஓனான பிலீஃப் சிஸ்டம் இருக்கணும். பேரண்ட்ஸ், இந்த சொசைட்டிகள்லாம் நம்மளோட மைண்ட வந்து ப்ரோக்ராமிங் செஞ்சிருக்கு இல்லையா? சின்ன வயசுல இருந்தே ப்ரோக்ராமிங் பண்ணிருக்கு இல்லையா? இப்போ அந்த ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நமக்கான மண்டையில நம்மளோட ஓன் ப்ரோக்ராமிங்க நம்ம வைக்க சொல்றாங்க. அருமையான சீனுங்க இது படத்திலேயே. கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூடவே இது பேசினதுக்கு அப்படியே திகச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருக்கும் மிஸ்டர் பார்ட்டர் ரொம்பவே பிடிச்சு போச்சுங்க. மெரிடித்துக்கும் இவரை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அடுத்ததா இங்க இந்த டீச்சர் அம்மா கணக்கே வராத ஒரு பையனுக்கு அருமையா கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இதை நம்ம ஹென்ரியும் கிளாஸுக்கு வெளியில நின்னபடியே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அடுத்ததா இப்ப ஸ்கூல்ல டீச்சர் எல்லாத்தையும் பிரின்சிபால் வேற சொல்லிட்டு இவரை பேச சொல்லி கூப்பிடுது. இவர் என்னன்னா, இந்த ரியல் எஸ்டேட் பண்றவராங்க, உங்க ஸ்கூல்ல வந்து கிரேடு கம்மியா இருக்கு, கிரேடு நீங்க வந்து ஸ்கூல்ல நீங்க அதிகப்படுத்தினாதான் அப்போதான் இந்த ஊருக்குள்ள நிறைய மக்கள் வருவாங்க, வாழ்றதுக்கு மக்கள் நிறைய வருவாங்க. ஸ்கூல் கிரேட் அதிகமாச்சுனாதான் லேண்டோட மதிப்பெல்லாம் கூடும், அப்பதான் எங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் கொட்டணும் அப்படின்றாங்க. டீச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் சேம கடுப்புங்க. எல்லாம் பேச்செல்லாம் இவர் பேச்செல்லாம் எவன்டா கேட்பான் அப்படின்ற மாதிரி பாதிலே எல்லாம் கிளம்பி போடுறாங்க. அப்புறம் ஹென்ரிட்ட வந்து இவங்க வந்து பேசுறாங்க, இந்த டீச்சர் அம்மா வந்து பேசுறாங்க. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப பார்க்க ரொம்பவே அழகா தான் இருக்காங்க. அவங்களாவே தான் வந்து மிஸ்டர் நம்ம ஹென்ரிட்ட வந்து பேசுறாங்க. அதுலயும் சொல்றாங்க, இந்த வீக்கெண்ட் எல்லாம் வந்துட்டாலே, இந்த சனி ஞாயிறு எல்லாம் வந்துட்டாலே வீட்டுல தனியா இருக்கிறது நினைச்சாலே பயமா இருக்கு. 5 நாள் வேலைக்கு வந்துட்டு இந்த 6வது நாள் 7வது நாள் தனியா இருக்கிறது ரொம்ப பயமா இருக்குன்றாங்க. சரின்னு பார்த்து அவங்க கூட சாப்பிட டின்னருக்கு வேற ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க என்னன்னா தன்னோட மொத்த கதையும் சொல்றாங்க. இவங்க யாரு, இவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்க அம்மா எப்படி, அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ உன் கதை என்ன அப்படின்னு நம்ம மிஸ்டர் பார்த்த வேற கேக்குது. அவரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓப்பன்
தான் பாக்குறாப்ல, ட்ரை பண்றாப்ல. அப்போ இந்த அம்மா என்னன்னா, எதுக்கு நீ சப் டீச்சரா இருக்க, பெர்மனன்ட் டீச்சர் ஆகலாம்ல அப்படி இப்படின்னு அவ்வளவுதாங்க. ஓபன் பண்றதா அப்படியே நிறுத்திட்டாப்ல. ஓபன் பண்ணிருப்பாப்ல, இவரு பேசுறதும் நிறுத்திட்டாப்ல, எதுவும் சொல்ல மாட்டாப்ல. அவரோட மனத்திரைய போட்டு அந்த மனசை போட்டு மூடிடுறாங்க. இவரு என்னன்னா, தனியா இருக்குமே, அவங்க வேற பார்க்க அழகா இருக்காங்களே, அதுவும் அவங்களாவே வந்து பேசுறாங்களே, இந்த பொண்ணாவே இப்போ விட்டுவிட்டா, இந்த பொண்ணை விட்டுவிட்டா இவன் வேற எவனையாவது போயிடுவாளோ அப்படின்லாம் பயப்படாம, சரி கரெக்ட் பண்ணிடலாம், கரெக்ட் பண்ணிட்டு செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் பாக்கலாங்க. இவரு ரிலேஷன்ஷிப்பை அந்த ரஷ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்லயே இவர் இல்ல. இவர் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஓப்பன் அப் ஆகுறாங்க. இப்ப கூட பேசி அவளை அனுப்பி வச்சிடறாங்க வீட்டுக்கு. இப்ப வீட்டுக்கு வந்தா இவன் ஏன் லேட்டு, எங்க போனேன்னு, அவரும் கூட வேலை பார்க்குற பொண்ணோட டின்னரு வெளில போயிருந்தேன் அப்படின்னு. அவன் என்னன்னா, வீட்டுக்கு வர லேட் ஆகும்னா சொல்லிட்டு போன்னு ரொம்பவே உரிமை எடுத்துக்கிட்டு கேட்கிறா. அப்போ ஹென்றி மூஞ்சுக்கு நேரா சொல்லி போடுறாங்க, நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், ஆனா ஐ எம் நாட் பிஹோல்டன் டு யூ. அதாவது உன்னோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் என் மேல வைக்காத, இது சும்மா டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரா சொல்லி போறாரு. இவன் இங்க பாரத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, அதான் ஏன் லேட்டுன்னு கத்திருக்கா. இவருக்கு சின்ன வயசுலயே அம்மா இருந்தாங்கல்ல, அதுக்கு என்ன, அதுக்கப்புறம் இப்பதான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறாராம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, அப்ப பேரலல்ஸ் இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் நம்ம டீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ப்ராப்ளம்ஸ் நைட்டு தூங்கும் போது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறோம், மறுபடியும் தூங்கி எழுந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துடுவோம். அப்போ இவன் கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க பேரலா. அந்த டீச்சர்ஸுங்க எல்லாரும் தங்களோட பிரச்சனைகளோட தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்குள்ளேயே உதவ முடியாதுன்ற அந்த ஒரு ரியலைசேஷன் இருக்குல்ல, the helplessness. எப்படி சொல்றது, கடல்ல நீங்க இருக்கீங்க, ஓகேயா, கடல்ல துடுப்பே இல்லாம நீங்க நடு கடல்ல துடுப்பே இல்லாம கிடக்குறீங்க, எப்படி இருக்கும். பியூட்டி என்னன்னு பார்த்தா, நீங்க தான் அந்த கடலுக்குள்ள உங்களை தள்ளி விட்டுருப்பீங்க. நான் சொல்றது புரியுதா. இவரை பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இந்த பசங்க எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்தா வீட்டுல பொண்டாட்டி என்னன்னா இவரை மதிக்கவே இல்லை, அப்படி டிவி பார்த்துட்டு கிடக்குது. யாருமே இவரை கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காப்ல, அதாவது லிவிங் கோஸ்ட் மாதிரி, அதாவது உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்ங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அங்கிட்டு இந்த பிரின்சிபல் அம்மா என்னன்னா, ஸ்கூல்ல நடக்கிற அந்த டென்ஷன்னால இங்க தன்னோட இல்லற வாழ்க்கையிலையும் புருஷன் கிட்ட சரியா முகம் கொடுத்து பேச முடியல, செக்ஸ் வச்சுக்கிறது இல்ல. இப்போ அவருக்கு இது செம கோவங்க. அவரு இங்க டபுள் கஷ்டத்துல இப்ப ஆயிருது. புருஷங்காரனும் இப்ப போட்டு செஞ்சுட்டான். பிரின்சிபல் வேலை ஒரு கஷ்டம்னு வந்தா, இங்க பொண்டாட்டி வேலையும் இன்னொரு கஷ்டம்னு ஆயிட்டு. இங்க படத்துல ஒரு அருமையான பாட்டு வருங்க. பாட்டோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபீலிங் எம்டின்னு இருக்கும். ஸ்பாட்டிஃபைல கேட்டு பாருங்க. பாரத்துக்கு இங்க தாத்தா வந்து பார்க்க போறாரு. தாத்தாவுக்கு இந்த மனநல மருத்துவமனையில இருக்கிறது தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கல. பாரத்னாலையும் அவரை வீட்டுக்கு கூட்டு போகல. ஏன்னு பார்த்தா இவர்தான் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல இல்லையா, கூட இவருக்கும் அந்த அம்மாவை இழந்த அந்த வருத்த தொல்லையா வாழ்ந்துட்டு இருக்காப்ல. என்னதான் அம்மா சின்ன வயசுலயே இறந்திருந்தாலும் அம்மா பாசம் கிடைக்காத ஏங்கி போயிருப்போம் இல்லையா, அந்த நினைவுலயே பாரத்னால அந்த இழப்புல இருந்து மீண்டு வர முடியணுங்க. இந்த பொண்ணுக்கு இங்க HIV டெஸ்ட் வேற எடுக்க வந்திருக்கான். பிளட் சாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் அவளோட கடைகளுக்கு எல்லாம் கூட்டு போறான். அங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நோட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு பதிலுக்கு இவள்கிட்ட இருக்க காசை வச்சு ஒரு மோதிரத்தை வாங்கி அவருக்கு கொடுக்குறாப்ல. அப்போ கடைகள்லயே இவளோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காருங்க. படத்திலேயே பாரத் இங்கதான் முதல் தடவையா ஹென்றி வந்து சிரிச்சிருப்பாரு. ரொம்ப நாள் பசியில கிடக்கிறவங்களுக்கு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாழ்க்கை பூரா அம்மாவை இழந்த அந்த வழியில வாழ்றவனுக்கு இப்போ அந்த பொண்ணுனால கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த மாதிரியான நினைவு தாங்க இது இவனுக்கு. அடுத்ததான் இப்ப ஸ்கூல்ல மெரிடித்து நம்ம ஹென்ரிய போட்டோ எடுத்துக்கிறா. சோகமா இருக்க போட்டோ எடுக்கக்கூடிய கலெக்ஷன் பண்ணுவாள்ல இருக்கா. இப்போ அந்த கலெக்ஷன்ல நம்ம ஹென்ரிய வந்துட்டாப்ல, பாக்கெட்டுக்குள்ள கை விட்டபடியே அந்த சோகத்தோட முகத்தோட எடுத்துட்டாப்ல. அப்புறம் அவன் நேரா மிஸ்டர் ஹென்றி என்னன்னா, இவர் அந்த வேலைகளை முடிச்சுக்கிட்டு தூங்குறத பார்த்துட்டு நேரா போயிட்டு இவர்கிட்ட போய் பேச்ச போடுறான். நீங்க ஓகேவா, நல்லா இருக்கீங்களான்னு. அவரு அதுக்கு என்னப்பா சொல்ற, என்னது உனக்கு நான் தெரியறேனா, என்ன நீ பாக்குறியா அப்படின்ட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போறாருங்க. அதாவது எப்படி என்னைய ஒரு ஆளா மதிச்சு என்னைய பார்த்து பேசுனதுக்கே உனக்கு ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு போறாருங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் பார்த்திருக்கேன். அது அப்ப பேரண்ட்ஸ் இல்ல பாரதையும் the whole thing is fucked, is it not அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது உலகத்துல எல்லாருமே பிரச்சனைகளோட தான் வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அப்போ பிரின்சிபலுக்கு அவங்க சரியான வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரின்சிபல் வேலை இங்கிட்டு போயிடுச்சுங்க. வேலையை விட்டு போக சொல்லி விட்டாங்க. இங்கிட்டு பிஹேவியர் கவுன்சிலர் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஓவரா பேச இவங்களும் கட்டுக்குள்ள கத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிதானத்தை இழந்து கத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு நீ வந்து அழுகுறாங்க. அப்போ இவர் தான் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி இப்பெல்லாம் நல்லாதான் பண்ணிட்டு இருக்க அதுக்குன்னு சொல்லி மனசை தேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அங்கிட்டு தாத்தாவுக்கு சாக கிடக்குறாருங்க. அவர் இந்த பொண்ணு தான் வந்து பாத்துட்டு இருந்திருக்கா. இவர் வேலைக்கு போயிருக்காப்ல இல்லையா, போன் நம்பர் வேலை இந்த பொண்ணு டைம்ல சரின்னு சொல்லிட்டு இவளே தான் வந்து இந்த பொண்ணு அந்த தாத்தா வந்து பாத்துட்டு இருந்திருக்கா.
பொண்ணு பேரு பாத்தீங்கன்னா எரிக்கா. இப்போ பாரத் சாகர் கிடக்குற தாத்தாவோட பேசுறான். அங்க தாத்தா அவரு பொண்ணு இறந்தது இவரு காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காப்லங்க. இவர் தான் காரணம் இருக்கு தான் பொண்ணு இறந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ ஹென்றி என்ன பண்றான்னா, இவனே தான் குரல்ல பொண்ணு மாதிரி குரலை மாத்திக்கிட்டு அவன் தான் அம்மா மாதிரி தாத்தாட்ட பேசுறாங்க. அதுல நான் செத்ததுக்கு நீங்க காரணம் இல்ல, எங்க உங்க உயிரை விடணும்னு தோணுதோ அங்க உங்க உயிரை விட்டுறலாம், பயப்படாதீங்க உயிரை விட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் அம்மா மாதிரியே பேசிட்டு போறாப்லங்க. இங்க அவரோட அம்மாவை பத்தி எரிக்காட்டா இப்பதான் ஷேர் பண்றாரு. அம்மா நிறைய அந்த தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு ஒன்னா போட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. தான் அம்மானமா செத்து கிடக்குத அந்த காட்சியை ஹென்றி அப்போ 7 வயசுல இருக்கும் போது நேர்ல பார்த்திருக்காங்க. இது அவனுக்கு ஒரு டிராமா மாதிரி ஆகிருக்கு. அதனாலதான் அந்த வழியிலிருந்து தான் மீண்டு வர முடியாம இப்படியே ஒரு மாதிரி சோகமா இருந்துட்டு இருக்கான். அடுத்ததா இப்ப ஸ்கூல்ல மெரிடித் ஹென்ரிட்ட அவ வரைஞ்சதை காட்டுறா. அதுல ஹென்றி ஒரு எம்டி கிளாஸ்ல ஃபேஸே இல்லாத மாதிரி ஒரு ஆளன் இருக்கான். இப்ப அவ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல பாத்துருக்கேன், நீங்க எப்பவுமே சோகமா தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு யார்ட்டையாவது பேசணுமான்னு அவ கேக்குறா. இவர் அவளை திரும்பி கேக்குறாங்க, உனக்கு யார்ட்டையாவது பேசணுமான்னு. அப்போ நீங்க பேசும்போது நீங்க என்ன பார்க்கும்போது நீங்க இந்த உடம்பு மட்டும் பார்த்து பேசுற மாதிரி இல்ல, என்ன உண்மையிலேயே பார்க்கற மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதோ பேச வரா. அப்போ டக்குனு ஹென்றி கைடன்ஸ் கவுன்சிலர்கிட்ட போலாமா அப்படின்னு சொல்லி கூட இது அவளுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங் ஆயிடுதுங்க. ஹென்றி அவளை சில விஷயம் இப்ப சொல்றாரு. அதாவது நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் இருக்கு, வழிகள் எல்லாமே இருக்குது, என் டைம் பதில்லாம் எதுவும் கிடையாது, ஆனா சில நாட்கள் அப்படியே போக போக எல்லாம் சரியாகிடும் சொல்ல. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு மெரிடித் கேக்குறா. இவளும் பிடிக்குமா அப்படின்னு சொல்ல. அப்ப அழுதுகிட்டே இவளை கட்டி பிடிக்கிறா. அதாவது ஹென்றி கட்டி பிடிக்க வர்றா அரவணைப்பா இருக்கிறதுக்கு. அப்ப அவரு கட்டிப்பிடிச்சு அழக வர்றவளை வேண்டான்னு கட்டி பிடிக்க வேண்டான்னு அப்படியே தள்ளி விடுறாப்ல. அப்போ வெளியில இருந்து இதெல்லாம் இந்த அம்மா பாத்துக்கிட்டே தான் இருக்கு. உள்ள வருது. அதே சமயம் மெரிடித் பொண்ணும் நோ நோன்னு அப்படியே வெளியில அழுதுகிட்டே ஓட ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாம இந்த அம்மா இவனை என்ன நடக்குது என்ன பண்ற அவனை தொட்டு பேசுற கட்டி பிடிச்சிட்டு இருந்த வேற ஹென்ரிய சந்தேகப்பட்டு பார்வையோட ஒரு மாதிரி கேக்குது. அவனும் இதுக்கு சக்க கோவத்துல பெஞ்செல்லாம் தூக்கி போட்டு அடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்றான். அவளும் நான் வேற எப்படி நினைக்கிறது சொல்லு அப்படின்ற மாதிரி அப்படியே பாவமா கேட்க இவரும் அதுக்கு நீ ஒரு ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருதுங்க. எரிக்கா தான் பேசுறா. ஹாஸ்பிட்டல்ல தாத்தா இறந்துட்டாப்லையாங்க. ஹென்ரிக்கு இது சொந்தம்னு ஒரே ஆள் தான் இருந்தாப்ல. கடைசியா அவரும் இறந்துட்டாப்ல. பேரலா சீன்ல ஹென்றி பேசுறாப்ல. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. சில நாட்கள் நம்ம மத்தவங்களை விட கிரேட்டா இருப்போம், சில நாட்கள் அந்த அளவுக்கு கிரேட்டாலாம் இருக்க மாட்டோம், சில நாட்கள்ல நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்மளோட ஸ்பேஸ் கொடுப்போம் இல்லையா, அதை நான் சில நாட்கள்ல கொடுக்க முடியாம போயிடுவோம் அப்படின்னு சொல்றாப்ல. இப்போ இவரு எரிக்காக்கு முறையா தான் வீட்டுல இவரே சமைச்சு போடுறாப்ல. அப்போ இவள்கிட்ட இதுக்கப்புறம் நீ பழையபடி தெருவுல எல்லாம் வாழ முடியாது, அதே மாதிரி என் கூடயும் இந்த வீட்லயும் சேர்ந்து வாழ முடியாது, உன்னோட தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ எரிக்கா அழுக வந்துருச்சு. எனக்கு இருக்க ஒரே குடும்பம் நீ தான், யூ ஆர் சோ குட் ஜென்டில், நான் பார்த்ததுலயே நீ கைண்டானு சொல்லி ஐ லவ் யூ ஹென்ரின்னு சொல்லிட்டே அழுகுறாங்க. அங்க கூட்டு போறதுக்கு ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அவ போறப்பே அழுகுறா, போக விட்டுறாத ஹென்றி ஹென்ரின்னு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றா. ஆனா அவங்க எரிக்காவை கூட்டு போயிடுறாங்க. எங்க கூட்டு போறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த அப்பா அம்மாவை இல்லாதவங்களை வளர்க்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, அங்கதான் எரிக்காவை கூட்டு போறாங்க. அதுக்கு நம்ம ஹென்றி தான் பேர் பண்றாங்க போல. ஹென்றி இப்போதான் தாத்தாவா இறந்துட்டாப்ல இல்ல, அதனால எரிக்காக்கு அவனால ஸ்பேஸ் கொடுக்க முடியல. அதனாலதான் அவளை அங்க அனுப்பி விட்டுட்டான். இங்க இப்ப ஸ்கூலுக்கு இப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங், ஆனா ஒரு பேரண்ட்ஸ் கூட வரல ஸ்கூலுக்கு. டீச்சருக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு பேரண்ட்ஸ் கூட வரலன்னு. சில டீச்சருக்கு இது சந்தோஷமா ஆடுறாங்க, சில பேருக்கு வருத்தமா இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் ஸ்பேஸ்ல ஹென்றி சில பேர் நினைப்போம் இல்லையா, உலகத்துல மாற்றம் கொண்டு வந்துடலாம் அதுன்னு. ஆனா நம்மளால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியலன்னு நினைக்கும் போது, நம்ம தோத்து போயிட்டோன்றத ஃபீல் பண்ணும்போது அது ரொம்பவே பயங்கரமா வலிக்கும்ன்றாப்ல. ஸ்கூல்ல இப்போ ஹென்றி கிளாஸ் வந்திருக்காப்லங்க. இது தான் கடைசி கிளாஸ்ன்னு சொல்றாப்ல. இதுக்கப்புறம் வேற டீச்சர் வருவாங்கன்னு சொல்றாப்ல. அப்போ இந்த பையல நம்ம ஹென்ரிய மிஸ் பண்ணுவான், மேம் நான் உன்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன், வேற யாராவது இருந்தா என்னைய போட்டு செஞ்சிருப்பானுங்க, ஆனா நீ மத்த டீச்சர் மாதிரி எல்லாம் இல்லன்ட்டு அவன் வருத்தத்தை சொல்றாப்ல. இது நம்ம ஹென்ரிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. இப்போ ஸ்கூல்ல பிரேக் விட்டுருக்காங்க. இங்க மெரிடித் தன்னோட சோகமான பெயிண்டிங் போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கா. கூடவே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற வச்சிருக்கா. அவள்கிட்ட இப்ப நம்ம ஹென்றி போய் பேச்ச போடுறாப்ல. அவளுக்கு ஒரு நோட்டை வேற கிஃப்டா கொடுத்துட்டு
அதுலயும் இவன் இந்த சேட் ஸ்மைலிய கேட்க அவ அது எனக்கு நான் வச்சிருக்கேன் நீங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வேற ஏதோ கொடுக்குறா. கடைசியா கட்டி பிடிக்க வந்தவளை தட்டி விட்டுருமான்ல, அதுக்கு இப்ப வந்து சாரி சொல்றாங்க. அவ அதெல்லாம் வேண்டாம் நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்லி அவள்கிட்ட பேச்சு கொடுக்காம அனுப்பி விட்டுறா. இப்ப எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. மெரிடித் கொடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப மெரிடித் அவ வச்சிருக்க அந்த சேட் ஸ்மைலியை சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கி போய் ரத்தம் வந்து எடுக்கிறா. ஸ்கூல்ல பசங்களுக்கு முன்னாடி வழியிலேயே துடிக்கிறாங்க. அப்போ ஹென்றி தான் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான், காப்பாத்திடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அங்கேயே துடிச்சு செத்து போறாங்க. கண்ணு முன்னாடியே தான் ஸ்டூடெண்ட் செத்து போயிருக்கா. காரணம் இவர் தான் கடைசியா கட்டிப்பிடிக்க வந்தவளை தட்டி விட்டுட்டோன்ற அந்த குற்ற உணர்ச்சி வேற, சாக போறவளை காப்பாற்ற முடியலன்ற அந்த ஹெல்ப்லெஸ்னஸ், அதாவது நம்ம சேவியரா இருக்க முடியல அப்படின்றத வேற உணர்றாப்ல. தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு வேற இவருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பேரலல்ஸ்ல சொல்லிட்டு இருக்காப்ல, நம்ம தோத்துட்டோம், நம்ம மத்தவங்களை காப்பாற்ற முடியாம தோத்துட்டோம், தோத்துக்கிட்டே இருக்கோம்னு நம்மளால காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஹென்றி எரிக்காவை பார்க்க போயிட்டாங்க. அங்க எரிக்கா ஹென்ரிய பார்த்துட்டு அந்த கண்ணீர் மல்க ஹென்றி நோக்கி அப்படியே ஓடி வர, அப்படியே பாஞ்சு ஹென்றி மேல கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. மெரிடித்தை காப்பாற்ற முடியாம அங்க கைவிட்டு இருப்பான்ல அங்க ஹென்றி. ஆனா இங்க எரிக்காவையும் அதே மாதிரி காப்பாற்ற முடியாம கைவிடலாங்க. நல்லா இருக்க பிடிச்சுக்கிட்டான். எரிக்காவும் இவனை நல்லாவே இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். இப்ப படத்தோட கடைசியில ஹென்றி கிளாஸ்ல தன்னோட கடைசி கிளாஸ்ல மெரிடித் இழப்ப பத்தி அதுக்கப்புறமா பேசிட்டு இருக்காங்க. கிளாஸ்ல மெரிடித்துக்கு பெஞ்ச் மட்டும் காலியா இருக்கு. யாருக்கெல்லாம் உங்க நெஞ்சில ஏதோ பாரம் இருக்கிற மாதிரி, ஏதோ ஃபீலிங் வெயிட் மாதிரி ஏதோ ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் கை தூக்கிடுறாங்க. அப்போ அங்க அந்த மொமெண்ட்லயும் வச்சு ஒரு போயம் சொல்றாங்க. வாத்தியார் புத்திய காட்டுறாப்புல பாத்தீங்களா, ஒரு பொண்ணு இறந்துருக்கா அப்ப கூட அதை வச்சு ஒரு போயமா சொல்றாப்புல பாத்தீங்களா. இதான் வாத்தியாரு போன்றவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு போயமா சொல்றாப்புலங்க. இங்கிலீஷ்லயே சொல்றாப்புல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம க்ளோஸ் ஆனவங்க இறந்து போனா அது அந்த இறப்பை சுத்தி இருக்கவங்களுக்கு அது எப்படி வலிக்கும்ன்ற மாதிரியான ஒரு போயம் அது. அங்க நம்ம படம் முடியுது.